எத்தியோப்பியா அவர்களுடைய படைகளை காசாவுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த மனித உரிமை மீறலையும் ஈடுபடலை, நீங்கள் ரொம்ப தங்கமானவங்க, உங்களோட ஆட்சி தான் எத்தியோப்பியாவுக்கு வேணும் என்று சொல்லி தங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களை வச்சுக்கிறலாம்ங்கிறதுக்காகத்தான் எத்தியோப்பியாவினுடைய படைகளை காசாவுக்குள் கேட்கிறார்கள். ஆனால் மக்காவும் மதீனாவும் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கரிசனை செலுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு முனைப்படுத்த வேண்டிய அரபு நாடுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய விஷயத்தில் கண்டும் காணாமல் இஸ்ரேலோடு தோளுக்கு மேல் கை போட்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் தைர் அல் ஷேர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 73வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய யுத்த நிறுத்தம் முதல் கட்டம் முடிவுக்கு வருகிறது, 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க போகிறது. 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் இப்பொழுது இருக்கிற எல்லோ பார்டர்ல இருந்து ரெட் லைன் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்க வேண்டும். ரெட் லைனுக்கு அவங்க பின்வாங்கினாங்கன்னு சொன்னால் 80% காசாவினுடைய நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். 20% நிலப்பரப்பு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இந்த பின்வாங்குதல் நடந்துவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக கவனமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது தொடர்பான மிக நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகள் மும்முரமாகவும் பரபரப்பாகவும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கிற போது காசாவுக்குள் ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படையை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. இந்த படையில சேருவதற்கு பல அரபு நாடுகள் பின்வாங்கி விட்டது. அரபு நாடுகளை தான் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க, பட் அரபு நாடுகள் பின்வாங்கி விட்டது. இதே நேரத்தில் உள்ளே வருவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் விரும்பக்கூடிய, அந்தந்த நாடுகளும் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியது கத்தரும் துருக்கியும். ஆனால் இஸ்ரேல் கத்தர் பிளஸ் துருக்கியினுடைய இராணுவங்கள் உள்ளே வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறது. எனவே வர விரும்புகிறவர்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். இந்த காரணங்களால் இந்தோனேஷியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் தங்களுடைய படைகளை காசாவுக்குள் அனுப்புவதற்கு விரும்பாத ஒரு சூழலாக தற்போதைய சூழல் மாறி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலராக செயல்படக்கூடிய மார்க்கோ ரூபியோ நேரடியாக எத்தியோப்பியாவினுடைய அதிபரோடு இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். எத்தியோப்பியாவினுடைய படைகளை காசாவுக்கு அனுப்பணும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைச்சிருக்கிறாரு. வாஷிங்டன் கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய முழு உதவியையும் கேட்கிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களிலேயே பரபரப்பாக வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எத்தியோப்பியாவை பொறுத்தவரையில் ஆல்ரெடி பஞ்சத்தினாலும் உள்நாட்டு யுத்தத்தினாலும் தவிர்க்க முடியாத பல சண்டைகளை எதிர்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் எத்தியோப்பியாவினுடைய அதிபராக இன்றைக்கு யார் செயல்படுகிறாரோ இவர் மேல அமெரிக்காவே பல குற்றச்சாட்டுகளை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மனித உரிமை மீறல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டுகளை பலமுறை முன் வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஓரங்கட்டிட்டு தான் இப்போ உங்க படைகளை தாங்கன்னு கேட்கிறாங்க. இது எதற்கான முஸ்தீபாக இருக்கிறது என்று சொன்னால், எத்தியோப்பியா அவர்களுடைய படைகளை காசாவுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நீங்க எந்த மனித உரிமை மீறலையும் ஈடுபடல, நீங்க ரொம்ப தங்கமானவங்க, உங்களோட ஆட்சி தான் எத்தியோப்பியாவுக்கு வேணும் என்று சொல்லி தங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களை வச்சுக்கிறலாம்ங்கிறதுக்காகத்தான் எத்தியோப்பியாவினுடைய படைகளை காசாவுக்குள் கேட்கிறார்கள். ஆனால் எத்தியோப்பியா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த விதமான முஸ்தீபுகளையோ அல்லது விளக்கங்களையோ சர்வதேச மட்டத்தில் அறியும் விதமாக வெளிப்படுத்தவில்லை. பல நாடுகள் தங்களுடைய படைகளை காசாவுக்கு அனுப்புவதற்கு ரொம்ப பின்வாங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தில் மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, உள்ளே நுழைகிற படைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்கிறது அல்லது ஆயுதங்களில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நிராயுதபாணியாக்குவது என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா முனைகிறது. இப்படியான ஒரு முனைப்புக்கு உள்ளே நுழைகிற நாட்டினுடைய படைகள் தயாரானால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அந்தந்த நாட்டு படைகளுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டுவிடும். அந்த யுத்தம் நீண்ட நெடிய யுத்தமாக மாறிவிடும். எனவே அவர்களால் பின்வாங்க
முடியாத ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பதை தாண்டி பாலஸ்தீனம் தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய நட்பெயர் இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்கிவிடும். இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனர்கள் அப்பாவிகள், அவர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள், இஸ்ரேல் தான் அநியாயம் செய்கிறது, அமெரிக்கா தான் அநியாயம் செய்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய சூழல்ல இந்த படைக்குள்ள தங்களுடைய நாடுகள் நுழைந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே அவப்பெயரை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் கண்டிப்பாக தங்களுடைய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் வீசப்பட்டு விடுவார்கள் என்கிற பயமும் ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால பல நாடுகள் நீடித்த நெடிய யுத்தத்திற்கு தள்ளப்படாமல் இருப்பதற்காக காசாவுக்குள் நுழைவதிலிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு காரணங்களால காசா தொடர்பான சர்வதேச நிலைப்படுத்தல் படையை காசாவுக்குள் கொண்டு வருவதில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலை இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே காசாவுக்குள் சர்வதேச நிலைப்படுத்தல் படை நுழைவது என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஏன்னா உள்ள நுழைஞ்சா பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இஸ்ரேலுக்கே தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த நாடுகளுடைய படைகள் மட்டும் தாக்கு பிடிச்சிருமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி காசாவில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அந்தந்த நாடுகளும் சண்டையை தூண்டுகின்றன என்கிற அவப்பெயர் வரும்போது அந்தந்த நாடுகளில் ஆட்சிகளே கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக அந்தந்த நாட்டு அதிபர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் காசா தொடர்பான ட்ரம்பினுடைய திட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஆயுத குறைப்பு என்கிற கதையே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை எகிப்தினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. காசாவில் ஆயுத குறைப்பு நடைபெறுமா என்பது தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சருக்கும் சவுதியினுடைய பிரபலமான செய்தித்தாளாக இருக்கக்கூடிய அஷ்ரகல் அவுசத்துக்கும் இடையில இடம்பெற்ற ஒரு நேர்காணல்ல தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. தற்போது எகிப்தினுடைய ஊடகங்கள்ல இதுவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த ஊடகத்திற்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணைக்குழுக்கள் அத்தனையோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்று அமைக்கப்பட்டால் ஆயுதங்களை அரசிடத்தில் நாங்கள் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் ஓரமாகி விடுவோம். பாலஸ்தீன அரசாங்கம் பாலஸ்தீனத்தை ஆளும், ஆட்சியை கவனிக்கும், அவர்களே பாதுகாப்பையும் பார்த்துக் கொள்வார்கள். எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக மாற்றி ஒரு அரசாங்கத்தை அமைத்து விடுங்கள், நாங்கள் நிராயுதபாணி ஆகி விடுவோம் என்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தற்போதைக்கு நிராயுதபாணி ஆக்குவது எங்களுடைய முயற்சி அல்ல, பாலஸ்தீனத்திற்கான தனி அரசாங்கத்தை அமைப்பதுதான் தங்களுடைய முயற்சி என்று அவர்கள் தெரிவிப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இன்றைக்கும் இஸ்ரேலிய யூதர்கள் உள்ளே நுழைந்து அவர்களுடைய மத சடங்குகளையும் நடனங்களையும் ஆடி மஸ்ஜிதுல் அக்ஸாவை இழிவுபடுத்துகிற காரியங்களில் ஈடுபட்டிருப்பது மட்டுமல்லாமல் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள யூத மத சடங்குகளை நடத்துவதை சட்டபூர்வமாக்குகிற ஒரு சட்ட திருத்தத்தையும் பாராளுமன்றத்தில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய நெசட்டில் இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கிறது. அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்க, அரபு நாடுகள் கண்ணை விழித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீண்ட காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய சட்ட திருத்தங்களிலிருந்து மாறுபட்டதாகவும் இவ்வளவு காலமாக இருந்து வந்த சட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு புதியதொரு சட்டத்துக்கு கீழாக கொண்டு வருகிற ஒரு திட்டத்தையும் இஸ்ரேல் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று பாலஸ்தீன அதிகாரிகள் எச்சரிப்பது மட்டுமல்லாமல் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயலுக்குள்ளாக யூத மத சடங்குகளை நடத்துவதற்கு இனிமேல் யாரும் தடுக்க முடியாது என்கிற ஒரு சட்டமாக இது மாறி இருக்கிறது. மிகப்பெரியதொரு சர்ச்சைக்குரிய சட்டத்தை இஸ்ரேலிய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட் அங்கீகரித்திருக்கிறது. இஸ்லாத்தின் புனித தலங்களான 3 புனித தலங்களில் 3வது புனித தலமாக பார்க்கப்படக்கூடியதுதான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா. இதிலே பொதுத்துறையின் கீழாக யூத அடையாளத்தை அடைதல் என்கிற பேர்ல தான் இந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட சீர்திருத்தம் 35 பேருடைய வாக்களிப்பால் முதல் கட்டமாக பாஸ் ஆகி இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள யூதர்கள் என்ன காரியம் பண்ணாலும் அவர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் அது குற்றம் அல்ல, அதை தண்டனைக்குரியதாக கருத முடியாது என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. மக்காவும் மதீனாவும் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு
மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கரிசனை செலுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு முனைப்பெடுக்க வேண்டிய அரபு நாடுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய விஷயத்தில் கண்டும் காணாமல் இஸ்ரேலோடு தோளுக்கு மேல் கை போட்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் தைர் அல் ஷேர் கிராமத்து பகுதிகளில் நாட்டில் இருக்கக்கூடிய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கடத்தும் முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல இந்த ஏவுகணைகள் யாருக்கு சொந்தமானது என்பதை அவருடைய உள்துறை அமைச்சகம் விரிவாக சொல்லவில்லை. யாருக்காக கடத்தப்படுகிறது என்பதையும் சொல்லவில்லை. ஆனால் M7 என்கிற வகையான விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையான ஏவுகணைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினத்திலும் இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அதிகமாகவே இதை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இது ஹிஸ்புல்லாக்களுக்காகத்தான் கொண்டு செல்லப்பட்டதா என்கிற விவரங்களை சிரியாவினுடைய உள்விவகார அமைச்சகம் எதையுமே குறிப்பிடல. ஆனால் இது கைப்பற்றப்பட்ட பகுதி ஈராக்கினுடைய எல்லையாக இருக்கிறது. சில நேரம் ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களுக்காக இது கடத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் விசாரணையை ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறது சிரியாவினுடைய உள்நாட்டு விவகார அமைச்சகம். இப்படியான சூழலில் தான் காசாவில் தொடர்ந்தும் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒன்று, யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களால் காசாவினுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இரண்டாவதாக, கட்டிட இடிபாடுகள் சுத்தம் செய்யப்படுகிற நேரத்தில் அந்த இடிபாடுகளுக்குள்ளே இருந்து ஜனாசாக்கள் மீட்கப்படுகிறது. அதனாலும் காசாவில் தொடர்ந்து இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் காசா மக்கள் தவிக்கிறார்கள். ஆல்ரெடி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, மருந்து இல்லை என்கிற நிலையில் இந்த மாதிரியான இடிபாடுகளை நீக்குவதற்குரிய கனரக இயந்திரங்களும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேமினுடைய தெற்கு பகுதிகளில் ஸ்டன் கிரனைட் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிற அதே சூழலில் இஸ்ரேலிய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய யால் ஜமீர் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு தகவல்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முனைப்போடு ஈரான் செயல்பட்டு வருகிறது. ஈரான் பல புதிய ரக ஏவுகணைகளை பரிசோதனை நடத்தி வருகிறது. அதனால் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது. இதுவெல்லாம் திடீரென இஸ்ரேல் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகும் விதமாக இருக்கிறது என்கிற தகவல்களை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளோடு அமெரிக்கா மாறி இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய தகவல்களில் 50% அதிகமான உளவு தகவல்கள் தற்போதைய நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பதாகவும் இப்படியான பயிற்சிகளை ஈரான் நடத்தி இருந்தாலும் எந்த விதமான தாக்குதல்களையும் ஈரான் நடத்தவில்லை. எனவே தற்போதைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை கோர்த்து விடுகிற வேலைகளில் ஈடுபடுகிறது என்பதை மட்டும் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அந்த செய்திகள் மட்டும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அவ்வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி, அறிவு, ஆற்றல். கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.